ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இப்போயும் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம ஆந்திர பிரதேஷில் வந்துட்டு பிரவீன் அப்படிங்கிற ஒரு போதகர் கொலை பண்ணியிருக்காங்க. அவர் இறந்துட்டார். ஆனால் அவங்களுடைய ஒய்ஃபோட டெஸ்டிமோனியல் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, என் கணவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, ஆனாலும் அவரை கொலை செஞ்சவங்களை நாங்கள் மன்னிக்கிறோம், அவங்கள நாங்கள் பழி வாங்க விரும்பலை, அதே போல் நாங்கள் இந்த ஊழியத்தை இந்த மினிஸ்ட்ரியை நாங்கள் பின்வாங்க மாட்டோம், நாங்கள் அதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறாங்க. இதுதாங்க நம்ம இன்றைக்கி ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். கிறிஸ்தவம் அப்படிங்கிறது ஏதோ நம்ம பேச்சில் நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறதோ, சும்மா பேரில் கிறிஸ்தவர்கள் பேர் வச்சுக்கிறதோ இல்லை. கிறிஸ்துவுக்காக வாழ்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மளுடைய எதிரிகளை நம்ம மன்னிக்க வேண்டிய இடத்துல நம்ம மன்னிக்காமல் பழி வாங்கணும் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய குணம் அதில் இல்லை. ஏன்னா ஏசப்பா ஒரு கணத்தில் அறிஞ்சவங்களுக்கு இன்னொரு கணத்தை திருப்பி காட்டினார் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் படிக்கிறோம். ஆனால் நம்ம அப்படி வாழ்கிறதில்ல. பட் கிறிஸ்தவம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை முறையாய் மாறணும். கிறிஸ்துவை நம்ம பிரதிபலிக்கணும். கிறிஸ்துவை நம்மளுடைய ஒவ்வொரு பேச்சு, நம்மளுடைய பார்வைகள், நம்மளுடைய நடத்தையில் நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன சண்டைக்கு அவங்களையே நம்ம மன்னிக்கிறது இல்லை. 10 வருஷம் 2 வருஷம் 5 மாதம்னு பேசாமல் இருக்கிறோம். ஏன்னா அவன் தப்பு பண்ணிட்டான், தண்ணி பிடிக்க விடலைன்னு சொல்லிலாம் சண்டை போடுற நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம், அந்த விஷயத்துலேருந்து நம்ம மனம் திரும்பணும். கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறவங்க கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக, கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை சுமந்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால் எப்பயுமே இந்த வார்த்தைகளை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள், மறக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிங்க. உங்களை நேசிக்கிறது மாதிரி பிறரை நேசிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. We are not here to take revenge. We are here to preach, teach His kingdom. He was a humble and generous man. He was not a person who takes revenge. He forgives everybody. We are here to forgive everybody because of